ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவரை செடியில் எல்லா செடியிலுமே காய் இருக்குதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பூச்சி, எல்லா செடியிலையும் அந்த எறும்பு வந்து பூச்சி வச்சுருக்குது. செடியிலெல்லாம் அவரைக்காய் கொஞ்சம் முத்திட்டு, சரி 1-2 தான் எல்லா செடியிலையும் இருந்தது. அது வந்து மழைனால் நான் வந்து பார்க்கவே இல்லை, அப்படியே விட்டதுனால முத்திட்டு சரி விதைக்கி விட்டுடலான்னு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா செம்பருத்தியும் அப்புறம் வந்து செவர்லி பூவும் வந்து பதியம் போட்டது சூப்பராக வந்தாச்சு. அதில் வந்து செம்பருத்தி மொட்டும் வச்சாச்சு. ரெண்டையும் எடுத்து பாட் மாற்றணும். ஏதாவது ஒன்று வந்து தனியாக பாட் மாற்றிட்டு ஒன்று அந்த தொட்டிலே வச்சிடலான் இருக்கிறேன். அதுவும் வந்து வேலை இருக்குது. திப்பிலி சொல்லவே வேண்டாம். பாருங்களேன் எவ்வளோ தளன்னு ஃபுல்லாக காய் தாங்க. நிறைய காய் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா பெருசு பெருசாக வந்தது. என் தங்கச்சி பறித்தாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க தீபாவளிக்கு வந்தவங்க பறிச்சுட்டு போனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கிளையில் நிறைய நம்மளுக்கு காய் இருக்குது. திப்பிலி காய். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸ் இப்போ தான் வந்து துளிர் வராங்க. இந்த வாரம் நமக்கு வந்து பழத்தோல் இருக்குது. வாழைப்பழத்தோல் அரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான் எல்லாருக்கும். ஏன்னா மழை கொஞ்சம் விட்டாச்சு, பனி பெய்யுது, வெயிலும் கொஞ்சம் காயுது இல்லையா? சரி கொஞ்சம் உரம் கொடுக்கலாம்னு. இந்த பூ கல்கத்தா ரோஸ் வந்து நம்ம சொல்லவே வேணாம். பூவெல்லாம் பறித்து உடனே மறுபடியும் மொட்டுக்கள் 4 மொட்டு இருக்குது இதில். அப்படியே வந்தோம்னா நம்ம சாமந்தி நிறையவே பூக்குறாங்க. நிறையன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பூக்குறாங்க. எல்லோ கலர் பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மொட்டுக்களும் நிறையாவே இருக்குது. பாருங்கள், மொட்டுக்கள் தான், எல்லா மொட்டுக்களும் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஓரளவு பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அவரைக்காய். எல்லா செடியிலையும் வந்து பூச்சிகள் இருக்குது. பூச்சிகளுக்கும் ஏதாவது பார்க்கணும், ஏதாவது பண்ணி அதை வந்து சரி பண்ணணும். சரி பார்க்கலாம். இந்த வாரம் சண்டே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கவும் போல் இருக்குது. எல்லோ கலர் கனகாம்பரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரையும் அதே போல் தாங்க. பாருங்கள் எப்படி அவரைக்காய் எல்லாத்துலேயும் வந்து அப்படியே அந்த பிஞ்சில் வந்து கொத்தாக வந்து அப்படியே அந்த பூச்சிகள் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல. சாம்பல் இருந்தால் நம்ம அடித்து விட்டோம்னா டக்குன்னு சரியாயிடும். பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூச்செடி இப்போது நல்லாவே பூக்குறாங்க. 1-2 பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல. இதுலேயும் காய் வந்து கடந்தது 2 செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படியே முத்திடுச்சு. காய் வந்து முத்திட்டதுனால அது வந்து அப்படியே விதைக்கி விட்டாச்சு. அப்புறம் அழகு பூச்செடி அவங்களும் வந்துட்டுருக்காங்க. இது தாங்க நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம கார்டனில் பார்க்க போகிற இந்த பழச்செடி அன்னாச்சி பழச்செடி. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, பழம் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா, அதை வந்து அதில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் தள்ளி வெட்டி எடுத்துகிட்டு வந்து மண்ணில் வச்சு விட்டாச்சு. வச்சு நல்லா பிடிச்சிடுச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது இல்லையா, வேர் விட்டுடுச்சின்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் ஹைலைட் அவங்களும் இந்த சோள செடி ஒன்று தனியாக எடுத்து வச்சுங்க. அது கூட சரியாக வரல. பட்டு இது சூப்பராக வராங்க. 3 சோள செடி அவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்குது. பட்டன் ரோஸ், ஆரஞ்சு பட்டன் நாளாக அப்படியே மாறிடும். அப்படி இருக்குது. அப்புறம் நம்ம விதை போட்ட ஷெர்பரா எல்லோ கலர் சுட்டுட்டு வந்தது பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சாச்சு. மழையில் போட்ட உடனே நம்மளுக்கு அழகாக முளைச்சி வந்திருக்குறாங்க. வெத்தலை செடியும் அழகாக வந்துட்டுருக்குறாங்க. வெத்தலை செடி பேசாமல் பெரிய பாட்டுக்கு மாற்றிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டு இல்லை இப்போதைக்கு. பார்க்கலாம். எலுமிச்சை செடி நல்லாவே துளிர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மழையெல்லாம் பெஞ்சு நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துளிர் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம உரம் கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து துளிர் வரும்போது அப்படியே மொட்டுக்கள் வைக்குதான்னு பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ஃபுல்லாகவே மேலேயே வந்துட்டுருக்குது. நிறையா வந்து சேப்பங்கிழங்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எதல் தான் இருக்குது. எதல் வரலை, ஆனால் கீழே கிழங்குகள் நல்லாவே வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே அப்படி தெரியுது. சாமந்தி இருந்ததும் பூத்துடுச்சு இந்த பிங்க் கலரில். ஆனால் மொட்டுக்கள் வந்து வேறு எதுலேயும் வைக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து உரம் கொடுக்கணும், உரம் பார்க்கணும். இவங்களுக்கு உரம் கொடுத்தா தான் அவங்க வந்து பூப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய் பாய்.